எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு அனிதா புஷ்பவனம்குப்புசாமி யூடியூப் சேனல்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த பதிவில் ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கிரேவி செய்து காமிக்க போகிறேன். இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கூட, ஃபுல்கா ரோட்டி கூட, சப்பாத்தி கூட, பூரி கூட, அது கூட எல்லாம் நல்லா இருக்கும். அதை தவிர்த்து நார்த் இந்தியன் ஸ்டைலில் செய்யக்கூடிய ரைஸ் வெரைட்டிஸ் இருக்கு இல்லையா, அது கூட நல்லா இருக்கும். அதாவது புளி சாதம், தக்காளி சாதத்துக்கெல்லாம் இல்லை, ஃப்ரைட் ரைஸ், கீ ரைஸ், அப்புறம் ட்ரை ஃப்ரூட் ரைஸ், இந்த மாதிரி இருக்கு இல்லையா, அது கூட எல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இந்த கிரேவி பெரும்பாலும் பெரிய ரெஸ்டாரண்ட்ஸில் தான் கிடைக்கும். ஒரு பிளேட் வாங்கினாலே ரொம்ப விலை அதிகம், வேலையும் அதில் நிறைய இருக்குது. அப்படி என்ன கிரேவி அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோயா கோஃப்தா கிரேவி. இந்த சோயா வளர்கிற பிள்ளைங்களுக்கு நமக்கெல்லாம் உடம்புக்கு ரொம்ப தேவைப்படுது. அதில் அதிகமாக ப்ரோட்டீன் இருக்கு இல்லையா, அதனால் அடிக்கடி நம்ம உணவில் ஏதோ ஒரு ஃபார்மேட்டில் சேர்த்துக்கணும். கிரேவியாகவோ, சோயா சுண்டலாகவோ, சோயா பன்னீராகவோ சேர்த்துக்கிட்டு வந்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, இப்போது அந்த சோயா கோஃப்தா கிரேவிக்கு தேவையான பொருள்களும் அதன் செய்முறையும் பார்க்கலாமா? சோயா கோஃப்தா கிரேவிக்கு நம்ம சோயா எடுத்துக்கணும். மொதல் அந்த சங்க்ஸ் சின்ன சின்னதாக கிடச்சாலும் பரவாயில்ல, கிரானுவல்ஸாக கிடச்சாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல. அதில் கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ ஆறிடுச்சு. நல்லா உப்பி வரணும் இல்லையா, சாஃப்ட் ஆகணும் இல்லையா, இந்த மாதிரி. அதனால் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க. ஊறின பின்னாடி அதை நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி, இந்த மாதிரி பெருசாக இருந்ததுன்னா நம்ம மிக்சி ஜாரில் போட்டு ஒரு சுற்றிக்கலாம். நல்லா கொரன்னு அரைச்சிடணும். இப்போ பாருங்கள், இப்படி அரைச்சிக்கிட்டேன். இந்த மாதிரி கொரன்னு இருந்தால் போதும். இதை இப்போ இந்த பவுலில் போட்டுக்கிறேன். அடுத்தது இதுல ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அடுத்தது பூண்டு இஞ்சி பேஸ்ட் 1.5 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்தது பச்சை மிளகாய் நல்லா நைஸா அரைச்சி வச்சிருக்கேன், ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்து அதையும் இதுல சேர்த்துக்கோங்க. அடுத்தது புதினா இலைகள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, ஒரு 15 இலை எடுத்துட்டு நல்லா பொடியா நறுக்கிட்டு அதை சேர்த்துக்கோங்க. அடுத்தது இந்த கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன் போல் எடுத்துக்கோங்க. இது எதுக்குன்னா, நம்ம உருண்டை பிடிச்சி இப்போது பொரிச்சு எடுக்க போகிறோம், அது பாண்டிங்காக இருக்கிறதுக்காக நம்ம இது சேர்க்கணும். அடுத்தது உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்து உப்பு பார்த்துக்கோங்க. இப்போது நீங்கள் இப்படி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இது டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். நான் அதுக்குள்ளே அடுப்பில் ஒரு வாணலியில் எண்ணெய் வச்சுருக்கேன், அது சூடாகிக்கிட்டு இருக்குது. இப்போ பாருங்கள், நான் உருண்டை பிடிச்சிட்டேன், அதில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் சஸ்பென்ஸ், இதுதான் உங்களுக்கு யாரும் சொல்லித்தர மாட்டாங்க, நம்ம கிரேவியில் கொஞ்சம் போடுறதுக்காக. இதை ஹைட் பண்ணிடுவாங்க. அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க, நாங்கள் அங்கே சாப்பிட்டோம் அந்த மாதிரி டேஸ்ட் வரலையே அப்படின்னு நினைப்பீங்க. நீங்கள் எந்த ஒரு ரெசிபி வேணால், எந்த குக்கரி ஷோ வேணால் பாருங்கள், சில விஷயங்களை மறைச்சிருவாங்க. இது கொஞ்சம் ஒரு 2 உருண்டை அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பில் வச்ச எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போது ஒவ்வொரு உருண்டையாக போடலாம். நம்ம இந்த உருண்டைகளை போட்ட உடனே கிளறாதீங்க, அப்படியே கொஞ்சம் ப்ரௌன் ஆன பின்னாடி நம்ம திருப்பி போடலாம், இல்லாட்டி அப்படியே செதறிடும். அடுத்தது நம்ம இப்போ கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடாயில் எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ அதில் பொடியாக நறுக்கிய ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. இதில் 15 புதினா இலைகள் பொடியாக நறுக்கினது சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போன உடனே தக்காளி 3 அரைச்சதை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. இப்போது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். இப்போது இதில் நம்ம இந்த கொஞ்சம் எடுத்து வச்சோம் இல்லையா, இதை சேர்த்துக்கலாம். இது கிரேவிக்கு திக்னஸ் கொடுக்கும். இதில் மிளகாத்தூள் 2 டீஸ்பூன். எங்களுக்கு காஷ்மீரி மிர்ச் பயன்படுத்துறதுனால காரம் அதிகமாக கிடையாது, அதனால் நான் 2 டீஸ்பூன் போடுறேன். இப்போ காரம் அதிகமாக இருக்கிற மிளகாத்தூளை கம்மியாக போட்டுக்கோங்க. மல்லித்தூள் 1 டீஸ்பூன், சோம்புத்தூள் 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன். இது ரொம்ப சின்ன ஸ்பூன், அதனால் நான் கொஞ்சம் கூட போடுறேன். இது அஞ்சரை பெட்டியில் வைப்போம் இல்லையா, அந்த டீஸ்பூன் இது. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் கொதிக்க விடுறேன். இப்போ பாருங்கள், நான் மூடி போட்டு கொதிக்க வச்சேன். அதை இப்போ எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா அழகாக இல்லையா. அதில் 1 கப் போல் பால் சேர்த்துக்கோங்க. ஏன்னா பொதுவாகவே நார்த் இந்தியன் கிரேவிஸில் பால் இல்லாத எந்த கோஃப்தாவும் செய்ய மாட்டாங்க. பால் நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ இன்னும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில்
கரம் மசாலா தூள் சேர்த்துக்கணும். 1 டீஸ்பூன் போல கரம் மசாலா தூள் சேர்த்து விட்டு நல்லா கொதிக்க விடணும். அடடா, பிரமாதமான கிரேவி ரெடி. மனம்னா மனம், அப்படி ஒரு மனம். இப்போ நம்ம கோஃப்தா கூட பரிமாற வேண்டியதுதான். ஆஹா, இப்போ பாருங்க, பிரமாதமான கிரேவி ரெடியா. இப்படியும் சர்வ் பண்ணலாம். நம்ம கோஃப்தாவை கிரேவிலையும் போடலாம். பிரமாதமான ரெஸ்டாரண்ட் கோஃப்தா கிரேவி ரெடி. இப்போ நம்ம சோயா கோஃப்தா கிரேவி எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம். சாப்பிட்டதுக்கும் ரொம்ப சுவையாக இருந்தது. இதை நீங்கள் இப்போ செய்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு உங்களுடைய பதிவுகளை பதிவிடுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் நான் படிச்சுக்கிட்டு தான் வரேன். பதில் கொடுக்கலையேன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு பதிவுலையும் போய் பாருங்கள், 200-300 கமெண்ட்ஸ் இருக்குது. அத்தனைக்குமே நான் பதில் கொடுக்கணுன்னா ஒரு நாள் முழுக்க அதிலேயே உட்காரணும். அப்புறம் உங்களுக்கு இது போன்ற பதிவுகள் கொடுக்க முடியாது இல்லையா? அதனால்தான் மீண்டும் அடுத்த பகுதியில் வேற ஒரு நல்ல தலைப்போடு உங்களை எல்லாம் சீக்கிரத்துல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.